ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் மெசேஜஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்களை பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிட்ருக்காங்க 2-3 நாளாக. அதுக்கு ரீசன் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக திருவண்ணாமலையில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து நம்ம தலைவர் தளபதியை சந்திச்சதை பற்றி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது பணம் நிறைய வச்சுருக்காரு, படத்தில் நடித்து பணக்கொழு பதிவு, எல்லாருக்கும் கொழுப்புகள் இருக்கும், அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பணக்கொழுப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுட்டார். ஸோ எப்போவுமே அவருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் தான் இதுன்னு சொல்லலாம். அவர் ஒரு திசையை பார்த்து போயினே இருப்பார். நமக்கு வியூஸ் எதுவும் வரலையா, நம்ம ட்ரெண்ட் ஆகலையா, நம்மளை பற்றி யாரும் பேசலையா, புடி தம்பி விஜய் அவரை பற்றி ஏதாவது சொல்லுவோம். இது வழக்கமாகவே அவரோட லைஃப்பில் அவர் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். எப்போ நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்தோமோ அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் நம்மளை பற்றி பேசுவார். அரசியல் கட்சி ஆரம்பித்து எப்போ நம்ம அவங்களோட கை கோக்க மாட்டோம், ஸோ நம்மளோட வியூகம் தனியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை தாக்க ஆரம்பிக்கிறதும் நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிறதும் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இது நிறைய பதிவுகள் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் தான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டை துரைமுருகன் நம்ம எவ்வளோ சாட்டை எடுத்து அவ்வளோ அடித்தாலும் நான் திரும்பவும் கால் கீழே வந்து தான் உட்காருவேன்ற மாதிரி அப்படியே இருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை கூட சொல்லிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவும் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றும் பார்த்து அவர் கையாலே எல்லா விஷயமும் அவர் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் சார் வந்து மீட் பண்ணியிருந்தார். ஸோ அதோட ரிப்போர்ட் என்ன, அது என்னன்றதெல்லாம் இன்னும் எதுவுமே வெளியிடல. அவர் வந்து மீட் பண்ணார், கூட ஆதவ அர்ஜுனா சார் இருந்தார், அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் இருந்தார், நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் இருந்தார். எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இது அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையும் 80% சக்ஸஸ் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலான அந்த ரூட்டை வந்து அவர் பேசிக்கான ரூட்டை வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாருன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ டிஎம்கேக்கும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு சின்ன புதுவான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் மூலியமாக தான் வெளியே வந்ததுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம தலைவர் தளபதி அவர்களும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரும் பிரசாந்த் கிஷோரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ என்ன டிஸ்கஷன்ஸ் போச்சு, அது என்ன, அதோட அப்டேட்டு, விளைவுகள் என்னன்றதை இனிமேல் தான் நமக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் கிடையாது. ஸோ இருந்தாலும் வெளி கட்சிகள், வெளியிலேருந்து பார்க்குற நிறைய பேருக்கு வைத்தெரிச்சல் கதறல், எங்கே 2026 இவரை சிஎம் ஆக்கிடுவாங்க போல் இருக்குது, இவனுங்க பண்ணுற மூவெல்லாம் அப்படி இருக்குது, இத்தனை அணிகள் போடுறாங்க, இத்தனை மாவட்ட செயலர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பூத் கமிட்டி போடுறாங்க, இந்த வேலை நடக்குது அந்த வேலை நடக்குது, டெய்லி தாவே கலந்து ஒவ்வொரு அப்டேட்டு. அதாவது இத்தனை வருஷத்தில் பாருங்கள், பல அரசியல் கட்சி வந்தது, டிஎம்கேலும் நிறைய அறிவிப்பு வருது, ஏடிஎம்கேலும் நிறைய அறிவிப்பு வருது, சீமானவர்களும் நிறைய இடத்துல குவிந்தா இருக்கிறாரு. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை பற்றியும், ஏதாவது அரசியல் திட்டத்தை பற்றியும், ஏதாவது ஒரு டிஸ்கஷன்ஸ் மீடியாலையும் பப்ளிக்லையும் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகுதா? கிடையவே கிடையாது. இங்கே எங்கள் தலைவர் வரலன்னா கூட எங்கள் தலைவரோட அறிக்கை வந்ததுன்னா உடனே வைரல் ஆகுது. அவர் ஒருத்தரை மீட் பண்ணால் வைரல் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம கட்சி ஆரம்பித்து மாநாட்டில் பேசினார், அதுக்கப்புறம் நூல் வெளியீட்டு விழா பேசினார், அதுக்கப்புறம் தொண்டர்கள்கிட்ட பேசுகிறதும் வெளியே பப்ளிக் கிட்ட பேசுகிறதும் எதுவுமே அவர் இன்னும் பண்ணலை. இனிமேல் தான் வரப்போகிறாரு. அது வரத்துக்கு முன்னாடியே இப்போ இப்படி ஒரு கதறல் இருக்குன்னா, அவர் ஏரியாவுக்குள்ளே வந்து நின்று, நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம தெருவில் வந்து நின்று மைக்கை பிடிச்சி பேசுனா நீங்களாம் எங்கடா போயிடுவீங்க? காணாமல் போயிடுவீங்க போல இருக்குது. இந்த சாட்டை துரைமுருகன் இருக்காரு பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவருக்கு ஒரு வார்ன் கூட போனோம், தலைவா நீ வந்து பேசுகிற பேசு, நீ சேனல் வச்சுருக்க பேசு, விஜய் அவர்களோட முகம் போட்டால் உனக்கு வியூஸ் வருது, பணம் சம்பாதிக்கிற, ஓகே என்ன வேணால் பண்ணு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிட்டு போயிடு, இந்த நெகட்டிவாக பேசி இந்த பப்ளிசிட்டி எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எல்லாருமே உன்னையும் கட்சியும் வச்சு செய்கிறாங்க. இப்போது நீ வேறு ஏதாவது கட்சியை தொட்டனா அவங்க யாருமே உனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தாவேக்காவை தொட்டால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உனக்கு நல்லாவே தெரியும். ஆன்லைனில் நம்ம பசங்க வந்து தோழர்கள் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் அவங்களோட ராஜ்யம்னே சொல்லலாம். ஸோ லைலாமணி அவர்கள் ஒரு போஸ்ட்டு போட்டாராம், அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, திரள்நிதி, அதை பற்றி நம்ம எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, பொதுமக்கள் நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் அவங்க கட்சியில் இருக்கவங்களே நிறைய பேர் அது மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேசிட்டோமா? ஸோ அதை அவருக்கு கிளாரிஃபை பண்ணணும். இல்லை நாங்கள் வந்து அது மக்கள்கிட்டேருந்து வாங்கி தான் பண்ணுறோம், அதை கிளாரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம வந்து பணக்கொழுப்பு எடுத்து சொன்ன உடனே நம்ம தோழர்கள்லாம் போட்டு அவங்க சீமான் அவர்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இதை நம்ம அட்ரஸ் பண்ணோன்றதுக்காகவே
உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன், நாங்கள் யார் காசையும் வாங்கலை, அதாவது பணம் வாங்கி பதவி போடுறோன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேசிக்கான ஒரு அரசியல்வாதிக்கு தெரியும், ஒரு கட்சியோட பதவி கொடுக்கும்போது டிடி ஒன்று எடுத்து கொடுப்பாங்க, அது 100 ரூபா 200 ரூபா 3000 ரூபா 2000 ரூபா இந்த மாதிரி பல அமௌண்ட் இருக்குது ஒவ்வொரு பதவிக்கு. பேசிக்கான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் உனக்கு அது எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கட்சி நிதி அது, அந்த விஷயம் உனக்கு தெரியவே கிடையாது. அதுக்கு பேர் நீங்கள் எடுக்கிற மாதிரி பிச்சை கிடையாது. அவங்க அந்த நிர்வாகிங்க அவங்க சொந்த விருப்பத்தில் அவங்க பதவிக்கு கொடுக்கும்போது டிடி எடுத்து கொடுக்குறது வழக்கமான விஷயம். இது எல்லா கட்சியிலும் இருக்குது, உங்கள் கட்சியில் இருக்கான்றது தெரியல, அந்த ஒரு பேசிக்கான விஷயம் தெரியல. உங்களை மாதிரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ட்விட்டர்லையும் ஆன்லைன்லையும் யூடியூப்லையும் ஐயா நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா, ஐயா காசு கொடுங்க, எவனுமே பிச்சை எடுக்கல. எல்லா டோரையும் போய் தட்ட வேண்டியது, எல்லா நிர்வாகிகளும் தொல்லை பண்ண வேண்டியது, ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கின்னு போகிறான். உங்கள் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்கிறான். இந்த லாஸ்ட் இந்த பிப்ரவரியில் நாங்கள் கட்சி ஆரம்பித்த அப்புறம் இந்த பிப்ரவரி வரைக்கும் கணக்கு எடுத்துப்பார், நாம் தமிழர் கட்சியில் எத்தனை சதவீதம் ஆளுங்க பிரிஞ்சு வந்திருக்காங்கன்ட்டு. அனைத்து பேரும் வந்திருக்கிறது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். ஸோ இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் உனக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன், சாட்டை துரைமுருகனுக்காக மட்டும்தான் இது. ஸோ ஒரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன், 2026 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீ வாங்கினீங்க பாரு போன வருஷம் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு, அது எந்த அளவு கம்மியாகுதுன்னு மட்டும் பாரு. அதுக்கு ரீசன் ஒரே ஒருத்தர் தான், பின்னாடி தெரியாது பாருங்க, எங்கள் தலைவர் தளபதி அவர் தான். அவரால் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியை காணாமல் போகுது. இவ்வளோ சொல்கிறேன் நான், எங்களுக்கு எது, எங்கள் சீமானவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த பிரசாந்த் கிஷோர் இந்த ஜான்லாம் பார்த்தீங்கன்னா சீமானவர்களை ஃபோன் பண்ணி ஐடியா கேட்பாங்க. டேய் முட்டா போயில, உன்னால் எப்படி அது பேச முடியுது? இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க சீமானவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்பாங்களாம். டேய் என்னடா முட்டா போயில, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவங்கெல்லாம் அந்த ரூட்டை கொடுக்குறது, அவங்களாம் எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் படித்து அந்த அளவுக்கு பக்கா வராங்க. அவன் சொல்கிறான் இங்கே இருக்கிற மண்ணில் இருக்கிற பிரச்சனை தெரியும், இந்த தமிழ் மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை தெரியும்? உங்கள் தலைவருக்கு என்ன பிரச்சனை தெரியும்? இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பேசுவார், அடுத்த நாள் வேறு ஒன்று பேசுவார், அவருக்கே ஒன்றும் தெரியாது, வாய்க்கு வந்து பேசுகிறார். இன்றைக்கி தம்பி விஜய் அவர்கள்னு நாளைக்கு அவரை எதிர்த்து பேசுகிறார், நாளைக்கு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் காலில் விழுவார், அடுத்த நாள் ரஜினிகாந்த் வந்து கன்னடாவில் அவரை உள்ளே கொண்டு வர. முதல்ல உங்கள் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கா? உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கா? முதல்ல ஜெயிச்சு எலெக்ஷனில் ஜெயிச்சு அட்லீஸ்ட் ஒரு சீட்டை வாங்குங்க. இத்தனை வருஷம் இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லித்தர தேவையில்ல, எங்களுக்கு சுய அறிவு இருக்குது. விஜய் அவர்கள் வெளியிலேருந்து கொண்டு வராரு, ஏன் அவருக்கு சொந்த அறிவு இல்லையா? அரசியல் என்றது நீங்கள் வச்சிருக்க மாதிரி வெறும் ப்ரெஸ் மீட்டு கிடையாது. ப்ரெஸ் மீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல் எவனுமே பண்ண முடியாது. மக்களுக்கு சேவை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பப்ளிக்கு ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு விஷயம் சின்னங்கள் போய் சேரணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதுக்காக நிறைய எங்கள் தலைவர் மேடையிலே சொல்லிட்டார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. சும்மா சொல்லலை, மக்கள் சேவை அப்படி தான் பண்ண முடியும். உங்களை மாதிரி நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம், தமிழ் 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 தமிழ்னு சொல்லி ஊரை ஏமாற்ற மாட்டோம். எல்லார் பேரையும் வச்சு நல்லா கொள்ளையடிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க. நீங்கள் மட்டும் காசு எப்படி பண்ணுறீங்க? அங்கேருந்து துபாயிலேருந்து அங்கேருந்து எல்லா இடத்துலையும் காசை மட்டும் பிடிங்கிறீங்க, இதை போட்டுறீங்க, அக்கௌண்ட்டை போட்டுறீங்க, கெஞ்சிறீங்க, ஒவ்வொருத்திட்ட காசு வாங்கி மாணவன் நடத்திங்க. நாங்கள் அந்த மாதிரி நடத்தினே கிடையாது. சொந்தமாக அவரோட உழைப்பு, அவரோட ஒர்க்கு சினிமா தொழில், அதுலேருந்து சம்பாதிச்ச காசில் தான் அவர் மாணவர் நடத்தியிருக்காரு. புரியுதுங்களா? எடுத்தோம் கவுத்தோம்லாம் எவனுமே எதுவும் பண்ணது கிடையாது. திரும்பவும் சாட்டை துரைமுருகனுக்கு சொல்கிறேன், எங்கள் நிர்வாகிகளை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் இதுக்கு மேலேயும் நீங்கள் இழிவாக பேசுனீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் வரைக்கும் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கோம், இப்போ சுத்தமாக காணாமல் போயிடும். அந்தளவுக்கு என்ன பண்ணணுமோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். இது வந்து எங்கள் தலைவர் வந்து நாகரிகமாக பேசணுன்றனால நான் அதை வந்து நாகரிகமாக சொல்கிறேன். இல்லை அவர் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம முன்னாடி எதிரி வந்து நம்ம முன்னாடி கத்தியை நீட்டி நின்னா நம்ம வந்து கையை கட்டிட்டு நிற்க முடியாதுல்ல, அந்த நிலைமையை வந்து எங்களை கொண்டு வர வச்சிடாத. நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கான வேலை, யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறது எங்கள் வேலை கிடையாது. இப்போது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உன் சேனல்லே எடுத்துப்பார், என்னோடய சேனல்லே எடுத்துப்பார், என் சேனலில் லைனாக எடுத்துப்பார், உன் சேனல்லே எடுத்துப்பார். நீ வரும் பொலிட்டிக்கலை பற்றியும் நாம் தமிழர் கட்சி எங்கே பேசுகிறாங்க மைக்கில் பேசுகிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவேன். என் சேனல் எடுத்துப்பார், மக்களுக்கு எத்தனை சேவை பண்ண, எந்தெந்த மாவட்ட செயலாளருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றத அத்தனை பேர் கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். எல்லா வீடியோவிலும் மக்கள் சேவைகள் தான் அதிகமாக இருக்கும். எடுத்துப்பார். அந்த மாதிரி உங்கள் கட்சியில் ஒரு சேனலில் காட்டு, உங்கள் சேனலோட உன் நிர்வாகிகளோட ஒரு சேனலில் காட்டு, நான் மக்களுக்கு இவ்வளோ பண்ணேன், இத்தனை சேவை பண்ணேன், மக்களுக்கு இத்தனை விஷயம் பண்ணேன், வீடு கட்டி கொடுத்தேன். விலையில்லா வீடு கட்டும் திட்டம் கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது, விலையில்லா விருந்தகம் கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது, விலையில்லா ரொட்டிப்பால் முட்டை திட்டம் கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது, இலவச சட்ட ஆலோசனை மையம் இப்போவும் இருக்குது வடச்சென்னையில். இந்த மாதிரி பல விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை காமி. நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்கிறல, நான் தமிழர் அப்படின்றல, உன் கட்சி சார்பாக மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நீ எடுத்துக்காட்டு. நீ சொல்கிறத நான் கேட்குறேன், எடுத்துக்காட்டு. ப்ரெஸ் மீட்டு மட்டும் நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டேற 1 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார்?
நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த ப்ரெஸ் மீட்டில் நீ பார்த்துருக்க? அவர் எப்படி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆவார்? ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் கொடுக்கலன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இன்னும் ப்ரெஸ் மீட் கொடுக்காம பிரைம் மினிஸ்டர் ஆகிடும் உன்னால் கூவ முடியுமா? முடியாது. ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் இங்கே அரசியல் பண்ணணுமா என்ன? மக்களுக்கான விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும், மக்களுக்கான விஷயங்கள் போய் சேரணும். அதை நீ பண்ணு. மக்களுக்கு நல்லது பண்ணாலும் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை ஜெயிக்க வச்சுருவாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்து தான் இதை பண்ணணும்லாம் கிடையாது. அதுக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த இடத்துல யாரை சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும். வெறும் ப்ரெஸ் மீட்டை மட்டுமே அரசியலாக வச்சு நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அதை பற்றி தெரியாது. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.